லவ் டுடே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் மார்ஃபிங் பண்ணி ஒரு பொண்ணுடைய ஃபேஸை வந்து டீப் ஃபேக் அல்லது மார்ஃபிங் பண்ணி அது வந்து நிறைய வைரல் ஆக்கிடுவாங்க. அது மாதிரியான பிரச்சனைகள் இப்போ நிகழ் வாழ்க்கையிலும் நடக்குது. இது மாதிரி ஃபேஸ் மார்ஃபிங் ஃபேக் வீடியோஸை வந்து தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? இதுதான் கத்தியோட 2 சைடு மாதிரி தான். ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்துட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் லவ் டுடே சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தானாவோட ஒரு அந்த லிஃப்ட்டு ஆமாம் அந்த சீன் வந்து வந்தது வந்து அவங்களே ஒரு மாதிரி அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அவங்க அந்த அவங்களுக்குமே அது ஒரு அவங்க மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லாம் நிறைய பேர் போயிடுச்சு. ஸோ இந்த டெக்னாலஜியை என்றைக்குமே ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது தான் ஆக்சுவலாக வந்து. அதோட ரெகுலேஷன் பாலிசிஸ் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஏன்னா ஏஐன்றது ரொம்ப புது விஷயம் ஆக்சுவலாக. இதை ஃபஸ்ட்டு டூலை டெவலப் பண்ணுறது அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் ரெகுலேஷன் ஆக்ஷன் சொல்லிட்டு அங்கே தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஆக்சுவலாக. இப்போ கண்டென்ட் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டெக்னாலஜி எப்படி மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஹேண்ட் கிராஃப்டட் ஃபோட்டோனே இருக்காது. இப்போ நம்ம ஃபோட்டோ நீங்கள் என்னை லைவாக நான் பேசுகிறேன் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லைங்களா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறவோ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது கூட நீடே இருக்காது. இப்போ நீங்கள் நேரில் பார்த்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறது கூட தேவை கூட இருக்காது. சிந்தட்டிக் டேட்டாஸ்ன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறதே ரொம்ப கம்மியாகிடும். மீன்வைல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிந்தட்டிக்காக ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ஸ் வந்து இன்னும் ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் வந்து அதாவது வந்து டீப் ஃபேக்ஸாக இருக்கலாம், அதாவது ரியல் லைஃப் ஷூட் இல்லாத டேட்டாஸ் வந்து இதை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100 மடங்குலேருந்து 1000 மடங்கு வரைக்கும் இம்ப்ரூவ் அதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா எல்லாமே நீங்கள் 100 ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னா அப்படின்னா அதில் வந்து 90 ஃபோட்டோ வந்து 90% ஆஃப் த ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக சிந்தட்டிக்கலி ஜென்ரேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த டூலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதை தாண்டி எஃபெக்டிவ் யூசேஜ்ன்ற மாதிரி போகும். முன்னாடிலாம் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சிஜி பண்ணிட்டாங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஏஐல பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. அக்சசிபிலிட்டி அவ்வளோ இதாக இருக்குது ஆக்சுவலாக. முன்னாடி வந்து ஒரு 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 சின்ன இன்ஃபர்மேஷனை சிஜி பண்ணணுனாலுமே அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட், ஹியூமன் எஃபர்ட் கிட்டத்தட்ட மந்த் ஆன் மந்த் இயர் ஆன் இயர் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்த ஒருத்தனை வந்து ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கும் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு $20 பே பண்ணு, ஆன்லைன் போட்டோன்னா நான் பண்ணிட்டு தரேன் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்குது. இது அவங்க இன்டென்ஷனலாக அந்த டூலை கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்டென்ஷனலாக தான் அந்த டூலை இதுக்காக தான் அவங்க கிரியேட் பண்ண கொடுக்குறாங்களா? கிடையாது ஆக்சுவலாக. அந்த டூலை எவன் எப்படி யூஸ் பண்ணுறான்றது தான் மேட்ரு. அதை யூஸ் பண்ணி பல விஷயம் நிறைய விஷயம் பண்ணலாம். ஆனால் அதை பண்ணுறது இல்லை நிறைய பேர் ஆக்சுவலாக. ஸோ தப்பான தகவல்கள் ஆக்சுவலாக அது வந்து தப்பான தகவல்கள்ன்றதை தாண்டி லைக் ஒரு மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நாளடைவில் ரொம்ப அதிகமாக வளரும். அதோட ஆனால் பக்கத்தில் போக போக தான் இதுக்கு என்ன மாதிரியான பேட்சை டெப்ளாய் பண்ணுறதுன்றது வந்து நம்மளுக்கே தெரியும். அப்போ தான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக.